கமல் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஹக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்றது. ஸோ பஹக்காய் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இது கசக்கும் அப்படின்றது தான். ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதில் எந்த கசப்புமே இருக்காது. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா இதை மறுபடியும் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஆனியன் பேஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், கறி மசாலா பவுடர், அப்புறம் எண்ணெய். ஸோ புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, சீரகம், மஞ்சள், உப்பு, பஹக்காய் 1, கருவேப்பிலை, அப்புறம் புளி. இந்த புளி வந்து நான் 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வந்து நாம் தண்ணி, அதோட புளி தண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் பஹக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 எட்ஜஸையும் கட் பண்ணி போட்டுட்டு ரொம்ப தின் ஸ்லைசஸாக பஹக்காயை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா விதை தான் வந்து ரொம்ப கசப்பு கொடுக்கும். ஸோ விதை எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். ஸோ பஹக்காய் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது ஹாட் ஆனதும் பூண்டு, வெங்காயம், தக்காளி 3ஐயும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஆனியனும் தக்காளியும் நல்லா மசிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இது கூட நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கறி மசாலா பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் வேணுன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் பஹக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, இப்போது பஹக்காய் 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயிலும் பஹக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் நல்லா வேகும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. ஸோ இந்த பஹக்காய் வந்து நைஸ் கோல்டன் ப்ரௌனாக மாறி நல்லா முறுமுறுன்னு வெந்துடும். ஒரு 7-8 நிமிஷம் இந்த ஆயில்லையே வேக வச்சிங்கன்னா முறுமுறுன்னு ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பஹக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது கூட நான் புளி ஆட் பண்ணுறேன், புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ புளி தண்ணியோட ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்ததுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு
இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட பாகக்காய் புளிக்குழம்பு எந்த ஒரு கசப்புமே இல்லாமல் ருசியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாகக்காய் புளிக்குழம்பு செய்யும்போது சாப்பாடு அப்பளத்தோடு பரிமாறுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி டெலிஷியஸான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.